அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். மாணவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியருடைய பாதத்தை கழுவலாமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அதாவது வாழ்க்கையில் நாம் 4 பேரை மறக்க இயலாது. ஒன்று மாதா, பிதா, குரு, தெய்வம். இவங்க 4 பேரை நம்ம மறக்காமல் இருந்தாலுமே நம்மளுடைய வாழ்க்கை மேன்மை பெறும். அதாவது நம்ம சிறு வயதிலிருந்து நம்மளுடைய கால்களை கழுவிட்டு தாய் தந்தையுடைய காலை பாத பூஜை என்ற ஒரு பேரில் நம்ம திருமணத்துக்கு அப்போ கால் கழுவும். ஸோ அதில் நம்ம பெருமை கொள்ளணும். அதுதான் நம்ம தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும். நம்மளை குரு என்று சொல்லக்கூடிய இருளை விளக்கக்கூடியவருடைய பாதத்தை நம்ம கழுவணும்னா நம்மளுடைய வாழ்க்கை மேன்மை பெறும். இறை என்பவர் இருளையும் பகலையும் கொடுத்த இறைவரை நாம் வழிபடுவதால் அவருடைய பாதத்தை கழுவதால் நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஸோ இவங்களுடைய 4 பேருடைய கால்களை கழுவணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை மேன்மை பெறும். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.